இந்த முருகனை நம்பி வந்துவிட்ட பிறகு நீ எதற்காக பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? என் பிள்ளையே, உனக்கான பயணத்தில் நான் உன் கூட பயணிக்கும் போது இனி எல்லா வேளையிலும் உனக்கு நல்லதை மட்டும்தான் சொல்லித்தர காத்திருக்கின்றேன். எந்த ஒரு ஆசை பலிக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வந்தாயோ அந்த மிக பெரும் ஆசையை பலிக்கச் செய்வதற்காக இந்த முருகன் நான் வந்திருக்கின்றேன். இதோ இப்போதே இதை கேட்கும் நிமிடமே நீ நினைத்துக்கொள், உன் மிக பெரும் ஆசை பலித்து விட்டதே என்று நினைத்துக்கொள். உன் வெற்றிக்கான விஷயத்தில் நான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது எல்லாம் இனி நன்மையாகத்தான் நடக்கும். முருகா முருகா என்று அழைத்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு போனதை நான் உன்னிடத்தில் இங்கு கொண்டு வராமல் இருப்பேனா? உனக்கான விஷயத்தில் நான் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை விட்டு போனதை பற்றியெல்லாம் உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. உன்னை விட்டு போனதை உன்னிடத்தில் திரும்பச் சேர்ப்பதுதான் என் முதல் பணியாகவும் கடமையாகவும் இருக்கு. என் பிள்ளையே, எத்துணை காலங்கள் தான் நான் இந்த சோதனைக்கு உட்பட்டு கொண்டு இருப்பது என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். இந்த சோதனைக்கும் வேதனைக்கும் இடையில் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று தெரியாமல் தவிக்கும் என் தங்க பிள்ளையே, இதோ உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையெல்லாம் கண்ணீரை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. காலங்கள் கடந்து விட்டதோ என்று எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டாம். கவலைகளை மறந்துவிட்டு கந்தனிடம் நீ சரணடைந்து பார். முருகா என்ற சொல்லுக்கு உள்ளமுருகி நீ கண்ணீர் கசிந்துருகி அப்பனே என்று சொல்லும்போது உன் பிரார்த்தனையை நான் செவி கொடுக்காமல் இருப்பேனா? என் தங்கமே, உனக்குள் இருந்த என்னை நீ தட்டி எழுப்பி விட்டாய். இப்பொழுது நான் அமைதி காத்து கொண்டிருந்ததெல்லாம் போதும். இனி உனக்காக ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து இங்கு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த ஒரு தருணத்திலும் உனக்கான வெற்றியை நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் நீ எதற்காக மனம் வருந்துகின்றாய்? உனக்கானது வேறொரு கையில் இருப்பது போல் இப்பொழுது உன் எண்ணங்கள் மாயை வலைக்குள் இங்கு சுற்றி கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்துணை காரியத்திலும் நான் உனக்கு முன்னால் சென்று உன்னை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, உன்னை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் உன் குறைகளை மட்டுமே சொல்லி கொண்டு நீ ராசி இது இல்லாதவர், நீ அதிர்ஷ்டத்தின் வாசலை மிதிக்காதவர் என்று சொல்லி கொண்டல்லவா உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும், மற்றவர்கள் முன் தரம் தாழ்த்த வேண்டும் என்று நினைத்து சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். அது எனக்கு தெரிகிறது. ஆனால் அந்த விஷயத்தில் எல்லாம் நான் இங்கு கண்கொண்டு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். இனியும் என் பிள்ளையை அங்கு தோல்வியின் வாசலுக்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை. எந்த ஒன்றிற்காக நீ என்னிடம் அழுது புரண்டு கொண்டிருந்தாயோ, எந்த ஒன்று வேண்டும் என்று நீ என்னிடத்தில் நிலையாக இருந்து கொண்டிருந்தாயோ, அந்த நிலையான விஷயத்தை என்னிடத்தில் இருந்து கொண்டு நீ பெறப்படும் அந்த நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டால் கடந்து போனவர்களை பற்றி நீ கண்கலங்கி கொண்டு இருக்காதே. உனக்கான பொக்கிஷம் உன்னை விட்டு போய்விட்டது என்று யார் சொன்னது? என் தங்கமே, உனக்கான பொக்கிஷத்தை நான் உன்னிடத்தில் கொடுத்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்திருக்கின்றேன். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. உனக்கு ஒவ்வொரு நாள் விடியலிலும் புத்தம் புதிய வெற்றி விடியலாக மாற்றி தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? இந்த நிலையிலும் நான் உன் அப்பனானவன் உன் கூடத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் கண்ணீர் கீழே வடிவதற்கு உள்ளதாகவே அதை என் மடியினிலே ஏந்தி நான் உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எல்லா விஷயத்திலும் உனக்கு வழித்துணையாக யாரும் இல்லாத நிலைதான் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. உன் தன்னந்தனியான போராட்டம் எப்போதுதான் முடிவுக்கு வரப்போகிறது என்று தெரியாமல் உன் மனம் இங்கு தளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த தளர்கின்ற விஷயத்தை நான் கையில் எடுத்துவிட்டு
விட்டேன். இப்பொழுது உனக்கு வேண்டியவாறே தருவதற்கு இந்த முருகன் வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை பற்றி எல்லாம் உன் மனதில் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. எல்லா வேலைகளிலும் இனி உன் கூட உனக்கு துணையாக இந்த வேலவன் கந்தன் இருந்து கொண்டு இருக்கும் போது ஓம் முருகா ஓம் முருகா என்று சொல்லி உன் பிரச்சனைகளை கடந்து கொண்டே வா. உன் கூட இருப்பது சர்வ சாதாரணமானவனா? தினம் ஏதோ பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளிவரப் போகிறேன் என்று தெரியாமல் நீயோ அங்கு என்னவென்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனம் சமாதானம் அடைந்து விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ வேண்டியது கிடைக்கும் வரை உன் முயற்சியை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விடாதே. என் பிள்ளையே, உன் மனம் இலகுவாகி நம்பிக்கை நிச்சயம் துளிர்விட போகத்தான் போகிறது. நீ ஒவ்வொரு நிலையிலும் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது வெற்றி உனதாகத்தான் வரப்போகிறது. வாழ்வில் நம்மோடு பயணிப்பவர்களுடன் நாம் எவ்வளவுதான் அனுசரித்து போனாலும் சில சமயத்தில் அவரின் நிலை என்னவென்று நம்மாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்மின் நிலை என்னவென்று அவராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வலியும் வேதனையும் தான் முன்னுள் இருந்து உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. எல்லாவற்றையிலும் நான் உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியெல்லாம் மனமருந்தாது. இருட்டை கண்டு பயந்தால் நாம் எதற்கும் துணிந்து இருக்க முடியாது. அதுபோலத்தான் வாழ்வின் உழைக்க பயந்து கொண்டே இருந்தால் நாம் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை எதிர்நோக்கி இருக்க முடியாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரிவதற்கு சில காலம் எடுத்துக்கொண்டு விட்டது. நான் அதை இல்லை என்று சொல்வதில்லை. ஆனாலும் எல்லா விஷயத்திலும் நீ யாருமில்லை நான் தன்னந்தனியாக இருக்கின்றேன் என்று நினைக்க வேண்டாம். இதோ இந்த தோல்வியின் பாதையிலும் உன் கூட கைகோர்த்து இருப்பது இந்த முருகனாக இருக்கும்போது இங்கு ஏற்படும் இன்னல்கள் நாளை மாறிவிடும் என்பதுதானே நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீ விட்டு விடாதே. ஒருவேளை எதுவும் மாறவிடுமோ மாறாதோ என்று நினைத்து கொள்ளாதே. அதை நம்மால் சமாளிக்கக்கூடிய அளவிற்குத்தான் நம்மப்பன் நமக்கான விஷயத்தை கையில் வைத்திருப்பார் என்பதுதான் தன்னம்பிக்கை. ஆதலால் என் பிள்ளையே, வாழ்வோன் என்று நீ தன்னம்பிக்கையோடு என் மீன் வைத்திருக்கும் நம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டே இரு. நீ செய்கின்ற விஷயத்திற்கு, நீ செய்கின்ற முயற்சிக்கு நான் காலம் முழுவதும் உறுதுணையாக இருந்து தெளிவாக உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கு நல்லதை நடத்தி தர, உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கடக்க நீ இங்கு துணிந்து விட்டாய். அந்த மாற்றம் இன்றே இதை கேட்கும் போதே தான் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு அடிகளும் இங்கு வெற்றியின் படிகளாகத்தான் மாறப்போகிறது. மனதிற்குள் 1000 சோகம், சந்தேகம், குழப்பம், போராட்டம் என்று நீ வைத்து கொண்டு இருக்கின்றாய். அத்தனை விஷயத்திலிருந்தும் நான் உனக்கான நிலைமையை சரி செய்து உனக்கு வெற்றியின் பாதையை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். எதையும் மாற்றி கொடுக்கும் முருகனுக்கு ஒரு நொடி போதுமல்லவா? இனிவரும் நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கை வளம் பெறப் போகிறது. இந்த முருகனின் அருளால் உன் மனக்குறைகள் விரைவில் தீர்ந்துத்தான் போகப் போகிறது. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று நீ என்னிடம் சொல்லிவிட்டு வாடி வதங்கி கொண்டு இருக்கின்றாய். அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவர நான் உனக்கு ஒரு நொடி கொடுக்கின்றேன். இதை கேட்கின்ற நொடியை கண்களை மூடி அப்பனே முருகா என்று மட்டும் சொல்லிப்பார். உன்னை விட்டு பிரிந்தது தானாக உன்னிடத்தில் வந்து சேருவதை நீ கண்கூடாகத்தான் பார்க்க போகிறாய். எதை நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, எது உனக்கானது என்று நினைத்தாயோ அதை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். முதலில் நீ யார் என்பதை நீயே உணர்ந்து கொள். அதன் பிறகு வருகின்ற மாற்றத்தை மனதார ஏற்றுக்கொள். உன் கொள்கைகள் நல்லதாக இருக்கும்போது அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காது. மனதில் நம்பிக்கை வைத்து அதில் திறம்பட செயல்பட்டால் நமக்கான வெற்றியை நாம் தீர்மானிக்க முடியும். எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லித்தானே ஆக வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான காலம் மட்டும் உன்னை விட்டு இங்கு சென்று விடுமா என என் தங்கமே, வாழ்வின் உள்ளட்சியத்தை முன்னிறுத்தி கொண்டு உனக்கான வெற்றியை தரத்தான் போகிறேன். எந்த நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாது.
வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தாண்டி நமக்கான பாடங்களை நாம் படிக்கும் போதுதான் நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று நாம் பதில் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பதிலுக்காகவும் தான் என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதோ இந்த கடினமான சூழ்நிலையில் உன் லட்சிய போக்கிலிருந்து பின்வாங்கி விடாது. ஏமாற்ற அவமானம் தொடர் தோல்வி உன்னை வந்தடைந்த போதிலும் அதிலிருந்து வெளிவருவதற்கு நீ முருகா முருகா என்று மட்டும் என்னை நோக்கி நீ செயல்பட்டு கொண்டேரு. நீ செய்கின்ற செயலில் நான் உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் நீயாகவே ஒரு கற்பனை செய்து கொண்டு உன் மனதிற்குள் குழப்பத்தை வளர்த்து கொண்டு இருக்காது. என்ன நடந்தாலும் எனக்காக என்னப்பன் முருகன் இருக்கின்றான் என்பதில் வழிவந்து கொண்டேரு. நிஜமாக்க உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பது எல்லாம் இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். உனக்கான மாற்றம் நான் தரப்போகிறேன். யாம் இருக்க பயமேன்.